அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். இப்போ SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கான மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருக்கு. ரீசெண்டா நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ண என்ன படிக்கணும்னு கேக்குறீங்க. இந்த வீடியோல அதை பத்தி தெளிவா பார்க்க போறோம். 2023 வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜ்ல அட்மிஷன்ஸ் புக் பண்ணிட்டாங்க. இந்த SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேம்பஸ் 1996ல ஸ்டார்ட் பண்ண ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியான்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல கிடையாது, இந்தியா அளவுல மிகப்பெரிய ஒரு கல்லூரி. 1.17 crore வந்து லாஸ்ட் இயர், அதாவது 2022 வருஷத்துக்கான சேலரி பேக்கேஜ் பிளேஸ்மெண்ட்டுங்க. 2023 2 கோடிக்கும் மேல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க படிக்கிற மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாக்ட் ரிப்போர்ட் வந்து இன்னும் அப்டேட் பண்ண கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அதே சமயம் இங்க உள்ள போகணும்னா ஒரு பைசா கூட நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா டொனேஷன் சொல்லி கட்டி உள்ள போக முடியாது. மார்க் இருந்தா மட்டும்தான் உள்ள போக முடியும். மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ள போக முடியும். இது கவர்மெண்ட் கோட்டாக்கும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி. இந்த வீடியோல அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தா இந்த SSN காலேஜுக்கான கேம்பஸ் டூர் vlog வந்து நம்ம ஷூட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். அடுத்த கட்டமா 2 to 3 டேஸ்க்குள்ள இந்த காலேஜோட மொத்த கேம்பஸ் டூர் vlogகும் நம்ம நேரடியா போய் அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ கேட்டு ஷூட் பண்ணிருக்கோம். அது பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ssn.edu.in இந்த வெப்சைட் தான் உங்களோட அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த அப்ளிகேஷனை கண்ணா பின்னாடி எல்லாரும் போட வேணாங்க. ஏன்னு பார்த்தா இந்த அப்ளிகேஷன் நார்மலா எல்லாரும் போட்டீங்கன்னா உங்க எல்லாத்தையும் கால் ஃபேர் பண்ணி எக்ஸாம் எழுத சொல்லவே மாட்டாங்க. இதுல நிறைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இருக்கு. இப்போ அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட் பத்தி கேட்கும். உங்களோட கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து அதை அப்ளை பண்ண முடியும். சோ எக்ஸாக்ட்டா உங்க கட் ஆஃப் மார்க் தெரியாது, அதனால இப்போதைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. மே 8ஆம் தேதி ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க கட்டாயமா அப்ளை பண்ணலாம். இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்படும் கேள்விகள் என்னமோ ஆப்டிடியூட் மட்டும்தான். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ் தான் உங்களுக்கு क्वेश्चंस கேட்பாங்க. சோ சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்காது. இந்த என்ட்ரன்ஸை நீங்க கிளியர் பண்ணனும்னா இந்த ஆப்டிட்யூட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ நடத்துவாங்க. அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ தான் இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்க ஏதாவது ஸ்கில்ஸ்ல பெட்டரா இருக்கீங்களான்னு பாப்பாங்க. என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குன்னு பாப்பாங்க. ரொம்ப சிறந்த ஒரு கல்லூரிங்க, இதுக்குள்ள போகணுங்கிறது பல பேரோட கனவு. சரிங்களா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைரக்டா வந்து கால் லெட்டர் வரும். அதுக்கு அப்புறம் நீங்க ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஃபீஸ்னு பார்த்தோம்னா ஹாஸ்டலோட சேர்த்தியே வந்து பார்த்தோம்னா 3,20,000 ரூபாய் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ். ஹாஸ்டல் இல்லாம உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ். இது எல்லா காலேஜ்லயும் வாங்குற மாதிரி தான் இங்க ஃபீஸும் வாங்குறாங்க. அடுத்த கட்டமா ரொம்ப முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன தெரியுங்களா? ஹை கட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும்தான் இவங்க என்ட்ரன்ஸ் எழுதவே கூப்பிடுவாங்க. உங்க பையன் நல்லா வந்து ஆப்டிடியூட் பண்ணுவாரு, அதனால இந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ண நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட பையனோட கட் ஆஃப் மினிமம் 190க்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு கால் ஃபரே பண்ணுவாங்க. worst case 185க்கு மேல இருந்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத கூப்பிட வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் இயர் எல்லாம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஹை கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க. அந்த ரீசன்னாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எல்லாம் கேட்ட பசங்களுக்கு 190க்கு மேல தான் வந்து கால் ஃபேரே பண்ணாங்க. அதுலயே சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. CS இருக்கு, IT இருக்கு, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒரு 8 டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கு. இந்த 8 டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அங்க வந்து கால் ஃபேர் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அந்த எக்ஸாம் கிராக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிரும். அப்ப 190க்கு மேல இருக்கிறவங்களுக்கு இங்க ஜாஸ்தியா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஈஸியா கிடைக்குங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு கீழ இருந்தா உங்களுக்கு கால் ஃபேர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது क्वेश्चन மார்க் தான். அந்த சீட்ஸ் ஃபில்லிங் பொறுத்து தான் உங்களுக்கு கால் ஃபேர் பண்ணுவாங்க. சோ மாணவர்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, SSN குள்ள படிக்கணும்ங்கற கனவு இருந்தால் மட்டும் பத்தாது. உங்களோட கட் ஆஃப் மார்க்கும் அட்லீஸ்ட் ஒரு 185க்கு மேலயா இருக்கணும். ஒருவேளை சிவில் இன்ஜினியரிங் பாக்குறீங்க, நாங்க வந்து பயோமெடிக்கல் பாக்குறோம், கெமிக்கல் பாக்குறீங்கன்னா மேபி இந்த டைம் ஒரு 180க்கு மேல இருந்தாலும் கூட இந்த மாதிரி கோர்சஸ்க்கு சீட் ஃபில் ஆகாம இருந்தால் உங்களை கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எழுத உங்களுக்கு கால் ஃபேர் பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் போய் அந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை உங்களை பயோமெடிக்கல் கால் ஃபேர் பண்ணி அட்மிஷன் போட்டாலும் கூட மேனேஜ்மெண்ட் கோட்டால லேப் சீட்ஸ் கூட போன வருஷம் நிறைய மாறி இருக்கு. ரீசெண்டா நம்ம காலேஜ் போனோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்ப அங்க படிக்கிற மாணவன் ஒருத்தர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கிடைச்சு அதுக்கப்புறம் ஸ்லைடிங்ல ட்ரிபிள் மாறி இருந்தாப்ல. ரீசன் ட்ரிபிள் வந்து யாரோ ஒருத்தர் சீட் எடுத்துட்டு எனக்கு வேணாம், பிடிக்கல, நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அங்க கூட போயிருக்காரு. இல்லனா இந்த காலேஜ் பிடிக்கல, கிளைமேட் பிடிக்கல, எந்த ஒரு ரீசன்னால கூட யார் வேணா வெளியே போகலாம் இல்லையா? அப்படி வெளியே போனா அந்த ஸ்லைடிங்ல கூட உங்களுக்கு சீட் அலாட் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சோ இப்போ ஒரு 170 கட் ஆஃப் வரும்னு நினைக்கிற மாணவர் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா
கட்டாயமா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாம இருக்க முடியும்னு சொல்ல, கட்டாயமா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா உங்களை என்ட்ரன்ஸ் கூப்பிடுவாங்களா அப்படிங்கறதே கொஸ்டின் மார்க். இதுதான் வந்து லாஸ்ட் இயர் நடந்தது. 180 82 கட் ஆஃப்லாம் கூப்பிடல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் மேபி கூப்பிட்டாலும் கூப்பிடலாம், கூப்பிடாமையும் போகலாம். புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். சோ ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மார்க் கட் ஆஃப் பேசிஸ்ல உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? சோ SSN காலேஜ் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனுக்கான டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ ரொம்ப முக்கியமான தகவல்லாம் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் உள்ள போகலாம், என்ன பேசிஸ்ல அங்க சீட் ஃபில் ஆகும், அதே சமயம் அண்ணா கவுன்சிலிங்ல என்ன கட் ஆஃப் இருந்தா இதுக்கு போக முடியும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி டிபார்ட்மெண்ட்டோ, ஐடி மாதிரி டிபார்ட்மெண்ட், இசிஇ ட்ரிபிள் மாதிரி டிபார்ட்மெண்ட் 195க்கு மேல வேணும். சிவில், மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் 192க்கு மேல இருந்தா உங்களுக்கு சீட் கிடைக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு கம்மியா வரும்னு நினைக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா தாராளமா ட்ரை பண்ணுங்க. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம சேனல்ல நிறைய காலேஜஸ் பத்தியும் நிறைய கெரியர் கைடன்ஸ் வீடியோஸும் கொடுத்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் தவறாம பாருங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி. அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து இந்த 12th வெகேஷன்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் பே பண்ணி ஜாயின் பண்ணி படிக்கலாம். சர்டிபிகேட் கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல பைத்தான் ப்ரோக்ராமிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட் த சேம் டைம் ரெஸ்யூம் பில்டிங் மூணையுமே சர்டிபிகேஷன் கோர்ஸா நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆன்லைன்ல நடக்கும். ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸோட கன்வீனியன்ட் டைம் அந்த மாதிரி நடக்கும். லைவ் கிளாஸஸ் இருக்கு. லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸ் பாத்துக்கலாம். மிஸ் பண்ணாம படிக்கணும்னு நினைக்கிறேன், நல்லா படிச்சு நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் USGP. Thanks for watching. Have a good day and take care. Bye.